Radio Mirchi 98.3 FM presents Turn up the radio, turn up the radio. Radio Mirchi Radio. Turn up the radio, turn up the radio. Radio Mirchi Radio Mirchi. Radio Mirchi is the summer hot Mirchi. Turn up the radio, turn up the radio. மான் கராத்தேல பெரிய மான் எங்கள் மான் சிவகார்த்திகேயன். அதான் இந்த மாதிரிலாம் என்ட்ரி யார் பாது ஃப்ளோல யாரோ சிவகார்த்திகேயன் அவர்களே வணக்கம் வணக்கம் என்று அன்புடன் வரவேற்கிறோம். நன்றி நன்றி, உங்க வரவேற்புக்கு நன்றி, நடுவுல கொடுத்த அதிர்ச்சிக்கு நன்றி. இந்த மான் அப்படின்றனாலே புள்ளி போட்ட சட்டை போட்டு வந்திருக்கீங்களா? ஆமா, புள்ளி மான். பிடிச்ச விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் ஒரு படத்துக்கு கூட நீங்க ஃப்ரைடே ஸ்டார் நிகழ்ச்சிக்கு வராம இருந்தது கிடையாது. எல்லா படத்துக்கும் வந்திருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு ரேடியோ மிச்சிட்டாங்க. நன்றி ஐயா. இல்ல, அது ஃபிக்ஸ் பண்ணி ரிலீஸ் அன்னைக்கு பிளான் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எந்திரிச்ச உடனே ரேடியோ மிர்ச்சி போயிடணும். போயிட்டு இல்ல, இதான் நம்ம கோயில் மாதிரி நமக்கு. ஐயோ, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறீங்களே, இல்லையே டவுட்டாவே இருக்கு. காமெடி உலகில் தனி முத்திரை பதித்து எல்லாரையும் சிரிக்க வைக்கிற அடுத்த சந்தானமாக வரப்போகிற ஒரு வளம் வர போகிற அதுதான் சொன்னாரு அவரு. வேற லாங்குவேஜ்ல சொன்னாரு. சுத்தி வர போறான்றதை நான் சுத்தி சொன்னேன். வெரி குட், வேற ஒண்ணும் இல்ல. வணக்கம் வணக்கம் சதீஷ் அவர்களே, குட் மார்னிங். ஹாய் ஷா அண்ட் அஜய். எஸ், வெரி ரேடியோ மிர்ச்சி. ஸோ சதீஷ் அவர்களே, இந்த படத்தில் சிவகார்த்திகேயனோட சேர்ந்து கராட்டே போடுறது எப்படி இருந்தது? சூப்பராகவே இருந்தது. இன்ஃபேக்ட் என்ன சொல்கிறது, ரொம்ப ஹாப்பி. எதிர்நீச்சலுக்கு அப்புறம் இன்னொரு அடுத்த பிளாக் பஸ்டர் எங்கள் 2 பேரோட சேர்ந்து, ஏன்னா ஆல்ரெடி விவிஎஸ்னு ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்துட்டாரு. ஸோ நாங்கள் 2 பேர் சேர்ந்து அடுத்து ஒரு பிளாக் பஸ்டர் கொடுக்க போகிறோம். ஸோ வெரி ஹாப்பி. வெரி ஹாப்பி. அவரை விட நீங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறீங்க. செம ஜாலியாக சந்தோஷமா. ஆமாம், அப்படியே இந்த பூவோட சேர்ந்த நாரும் மணக்குன்ற மாதிரி. அதெல்லாம் கேட்கல அவரு. என்னோட சேர்ந்து நீங்களும் அவரே ஜாலியாக சந்தோஷமா. பூவோட சேர்ந்த நாரும் மணக்குன்ற மாதிரி அவரோட சேர்ந்து நானும் வந்திருக்கேன். வந்தது லேட்டு. அவர் பூந்தோட்டம். அவரு அந்த மாதிரி நிறைய சிறப்பான இன்னொரு விஷயம், அவர் என்ன கேரக்டர்ல நடிச்சிருக்காருன்னு கேட்க முடியாது, நம்ம தப்பாயிடும். என்ன கேரக்டர்ல வந்திருக்கீங்க? அது நான் ஒரு ஐடி டீம். ஐடில இருக்கவங்க எல்லாம் கோச்சுக்காதீங்க, இவர் அப்படி நடிச்சிட்டாருன்றதுக்காக. ரெடி மிச்சி 98.3 FM ஆலோசனை கேட்டுட்டு இருக்கீங்க. ஃப்ரைடே ஸ்டார். இன்னைக்கு ஃப்ரைடே ஸ்டார்ல மான் கராத்தே. ஏன் உள்ள போயிட்டே இருக்கீங்க? அந்த மார்ஷல் ஆர்ட் ஸ்டெப் போடும்போது குனிஞ்சு தான் விளையாடணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஓ, தூம் தாத்தா. எஸ், தேங்க் யூ so much சார். அதாவது நீங்க ஹன்சிகாக்கு நிறைய தமிழ் வார்த்தைகள் சொல்லி கொடுத்தீங்கன்னு கேள்விப்பட்டோம். என்னென்ன தமிழ் வார்த்தையெல்லாம் ஹன்சிகாக்கு சொல்லி கொடுத்தீங்க? நல்லா இருக்கீங்களா, நான் உன்னை காதலிக்கிறேன். படத்துக்குங்க இருக்கு அந்த டைலாக். படத்துல கூட அதெல்லாம் கிடையாது. அந்த ரொம்ப மாதிரி பிடிக்கும். அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. நைட்டு நீ ஃப்ரீயா இருக்கியா? தமிழ் இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு. எங்க இப்படி உங்க மனசுல இருக்குது, சதீஷ் அவர் மனசுல இருக்கிறதெல்லாம் ஏன் மூலமா வெளிப்படுத்தாதீங்க. நான் அந்த மாதிரி டைப்பு கிடையாது. ஆனா தமிழ் சொல்லி கொடுத்தீங்க. அதுக்கு தமிழ், ஆமா. டயலாக்ல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம்னா டக்குன்னு கேட்கணும், இந்த வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னாங்கன்னா டக்குன்னு சொல்லலாம். டயலாக்ல இருந்து தப்பான விஷயங்கள் இல்லை. அப்பா பதட்டமாகுது. சார், வில்லனுக்கும் தான் தமிழ் தெரியாதுன்னு கேள்விப்பட்டோம். ஆனா அவருக்கு ஒரு தமிழ் டயலாகும் நீங்க சொல்லி அதெல்லாம் நமக்கு தெரியாது சார், வேற வேலை இல்லை நமக்கு. அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காங்க, அசோசியேட் இருக்காங்க, சொல்லி கொடுக்க மாட்டாங்க. சதீஷ் இவங்க எல்லாம் போய் அப்படி சொல்லி கொடுக்க மாட்டோமா? டேக் இருக்கிறத விட டேக் ஆஃப் பண்ணி கட் ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் அதிகமாக நடிப்பாராமே. செம்ம. அதாவது கடலை அது பீச்சில் கூட நீங்கள் அப்படி பார்க்கவே முடியாது. ஐயோ, படத்துலயா இல்லை படத்துல கூட கம்மி தான் வச்சுங்களேன். நிஜத்துல அநியாயம். கேரவன்ல ஒன்னாதான் இருப்போம். இருங்க நாங்க ஒன்னாதான் இருப்போம். நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன் சதீஷ் அப்படின்னு சொல்லுவேன். திடீர்னு காணாம போயிடுவார். ஃபுல்லா டக்குன்னு ரெடி ஆயிடுவார். உடனே ஷாட்டுக்கு ரெடி ஆகிற மாதிரி போயிட்டு அங்கே போய் பார்த்தா அங்கே இருக்க மாட்டார். எங்கன்னா இல்லை, அந்த கேரவன் கேர்ள்ஸ் இருக்காங்கல்ல, அந்த கேரவன்ல இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன புகை வந்துட்டு இருக்கும் அந்த கேரவன்ல இருந்து, குபு குபு குபு. இல்ல, எதுவுமே உண்மை கிடையாது. என்ன அவரும் அன்சிகிட்ட போய் பேசல, நானும் இவங்கிட்ட பேசல. நாங்க 2 பேரும் தான் படம் ஃபுல்லா பேசிட்டோம். படத்துல அவர் என்ன சொன்னாரு, கேரவனுக்கு வரும்போது. ஸோ படத்தில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படின்றது முன்னாடி அனிருத்துக்கு ஒரு ஃபார்முலா. சார், வெல்கம் டு த ஸ்டுடியோ ஆஃப் ரேடியோ. தேங்க்யூ. ஹாப்பி டு பி பேக் அட் ரேடியோ மிர்ச்சி 98.3. இது செம்ம ஹாட் மச்சி. நமக்கு தோணல, நமக்கு அது மொத்தமாக இங்கிலீஷாக இருக்கா, அங்கே தான் பிரச்சனை.
பாட்டு எல்லாமே சூப்பர். பேக் டு பேக்கா ஒவ்வொரு படமே ஹிட். 5th in a row and 5th in a rowன்றது மட்டும் இல்லாம மான் கராத்தேனுடைய ஸ்பெஷல் வந்து the fastest number 1 in iTunes தமிழ் சினிமால தான் முதல் முறை. சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னா அவ்வளவு பேர் வந்து லீகலா மறுபடியும் மியூசிக்கை வாங்கி கேட்கறாங்கன்றது எவ்வளவு நல்ல ஒரு விஷயம். அதுக்கு வந்து அனிருத்துக்கு ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்ட்ரா கிரெடிட். எங்கள் இசையை வாழ வைக்கும் ஐயோ இசை கடவுள் அனிருத் அவர்களே. சார் மான் கராத்தே படத்துல உங்களுடைய மியூசிக் வந்து ஒரு ட்ரெமெண்டஸ் சப்போர்ட் அண்ட் பில்லர் அப்படின்னு டெஃபினட்டா சொல்லி ஆகணும். கண்டிப்பா டெஃபினெட்லி ஆடியன்ஸ் வந்து மறுபடியும் ரிப்பீட்டா வந்து சார் மாஞ்சா பாட்டு போடுங்க சார், மாஞ்சா பாட்டு போடுங்க சார். மாஞ்சா அதிகமா போடுறத விட மாஞ்சா பாட்டு தான் போட்டுன்னு இருக்கிறேன். இல்லை என்ன படம் பார்த்த அப்புறம் அந்த ஆர்ஆர்னு இருக்கு தெரியுமா, இங்கே தான் ஒரு ஆர்ஆர்லாம் ப்ளே பண்ண சொல்லுவாங்க உங்க ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி. எவ்வளோக்கு ஜாலி இந்த படம் அப்படின்றது. இப்போ அடுத்து நாங்களாம் சேர்ந்து ஒரு பாட்டு பாட இருக்கிறோம். அந்த பாட்டு கேட்கும்போது நீங்களே ஆட்டம் போட்டுட்டு ஆட்டம் நிற்கிறது தியேட்டரில் போயிடும். போலாமா? 1 2 3. மாஞ்சா போட்டுதான் நெஞ்சாங்குட்டுல பட்டம் விட்டு போனா, மாங்கா மண்டையில் பூங்கா செஞ்சுதான் காதல் நட்டு போனா, ஹெப்பிக்காலியா ரொட்டு மேல பாட விட்டு தக்காளியா என்ன உருட்டி விட்டா, நாஸ்டா துண்ணுட்டு நீட்டா தூங்குவேன் நாங்கோயால. இப்ப காதல் வந்து ஆர்டர் தா தஜோம் தக்கிட்ட தா. தேங்க்யூ எல்லாருக்குமே. 98.3 FM இது செம்ம ஹாட் மச்சி.